ஹாய் சார், குட் மார்னிங் சார். உங்கள் நேம் சார்? என் பேர் மணிகண்டன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இங்கே 6 months பிஃபோர் வந்து பிஆர்பி அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்தேன். இனிஷியலாக இந்த கிளினிக் எப்படி தெரியும்னா, என்னோடய பிரதர் வந்து பாலான்னு ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சஜஷன் படி நான் இங்கே வந்தேன். ஸோ இனிஷியல் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஓகே ஜஸ்ட்டு கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்க பிளான் பண்ணுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கன்சல்டேஷன் வரப்பே நம்மள்ட்ட வந்து இங்கே பேசிக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா, நீங்கள் எப்படி பண்ணணும், என்னென்ன டயட்ஸ் இருக்கணும், உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எப்படி பிஹேவ் ஆகும், அதுமாரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எப்படி வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சஜஷன் எல்லாமே டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் நமக்கு எப்படி நீடுனோ நம்ம சொன்னோம்னா கூட அதுக்கும் அவங்க வந்து ஓகே ஃபைன்னா ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பிளான் பண்ணி தான் 6 months பிஃபோர் தான் நான் இங்கே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு எனக்கு வந்து 6 months கழிச்சு 6 months 6th month பிஆர்பி செஷன். ஸோ இப்போ எனக்கு இப்போ ஸ்டில் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் டேஸ் கம்பேர் பண்ணும்போது ஹேர் ஃபால் நிறையா இருந்துச்சு, ஹேரே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ எனக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. ஸோ பெட்டர் நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற டைமுமே இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எதுவும் பெயின் இருந்துச்சுன்னா நம்ம சொன்னால் கூட நல்லா கன்சல்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி மெடிசின்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த சிராய்ஸு அதுக்கப்புறம் மினாக்சால் எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளோட டயட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம அதைப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து 6 monthsக்கு பிஆர்பி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இது டாக்டர் சஜஷன் படி நம்ம அடுத்து எப்படி பிஆர்பி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஹாப்பியா சார்? உங்களுடைய டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட க்ரோத் எப்படி சார் இருக்கும் இப்போது? இப்போ வந்துட்டு இனிஷியல் ஃபஸ்ட்டு நான் இங்கே வரப்போ எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அவ்வளோவா க்ரோத்தே இல்லை. ஸோ ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்போ இப்போ வந்து எனக்கு க்ரோத் நல்லாவே இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபேஸும் கொஞ்சம் லுக்காக இருக்குது. ஸோ பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்களா சார் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி? ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் அவங்களுக்கும் இந்த மாதிரி யாராச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண நினச்சா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பயந்துனே வந்திருப்பீங்க, எதனா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. இப்போது உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதனா இருக்கா இல்லையா? இப்போதைக்கு எனக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. இந்த 6 months டியூரேஷன் வரைக்கும் இப்போதைக்கு வெள்ளன் கூட்டாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எது இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க, கன்சல்ட் பண்ண. ஓகே சார், ஷுவர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.